என்ன பண்றது? இப்படி நான் வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, பணத்தை சீக்கிரம் செட்டில் பண்ற வழியை பாருங்க. ஏன் மாப்பிள்ள, அந்த ஆள் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? இதே ஆளு நேத்தி வரைக்கும் உங்களை மாப்பிள்ளன்னு அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடினாரு. இன்னைக்கு அவர் புத்தி என்னன்னு காட்டிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உங்க தம்பி கவனத்துக்கு வராமலா நடந்திருக்கும்? எல்லாம் உங்களை நேருக்கு நேரா அவமானப்படுத்த முடியலங்கிற ஆத்திரத்துல தான் நாம தொழில் நடத்துற இடத்துல வந்து அவமானப்படுத்திட்டு போறாரு அவர் மாமனாரு. இந்த ஆளு வெறும் அம்பு மட்டும்தான். இவரை அனுப்பி விட்டது உங்க தம்பியா தான் இருக்கும். ஏங்க, இதை விட நம்மள வேற யாராலையும் அவமானப்படுத்தவே முடியாதுங்க. ஏதோ இதுக்கெல்லாம் காரணம் நான் புத்தி கெட்டு போய் அன்னைக்கு பண்ண தப்புக்காக இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா இங்க வந்து கக்கிட்டு போறாரு. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு இப்பவே உங்க தம்பிக்கு போன் பண்ணி அவரோட சமையலும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி அத்து விட்டுருங்க. ஏன்பா, அப்ப சாப்பாடெல்லாம் இங்க சமைக்கலையா? எல்லாம் வெளில தான் வருதா? ஐயோ, இருக்கிற பிரச்சனை இல்லாம இப்ப புது பிரச்சனை வேறயா? என்ன சொல்லி சமாளிக்க? அதான் அந்த பெரிய மனுஷனே சொல்லிட்டு போயிட்டாரே, இன்னுமா புரியல உங்களுக்கு? ஏமா, சாப்பாட்டுல எதுவும் குறை இல்லைல்ல, எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க, நான் தரேன், சாப்பிட்டு போங்க. அக்கா அந்தக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா, உங்களுக்கு எது வேணுமாம்மா? சீக்கிரமா மொத்த பணத்தையும் நான் செட்டில் பண்றேன். இனிமே அவனுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் கூடாது. என்ன வேலு, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா பேசினதுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி ஒரு தப்ப அவர் பண்ணவே மாட்டாரு. என்ன நம்புங்க. யாரை நம்புறது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. மாமா இந்த மாதிரி நடந்து பாரு நான் ஒரு நாள் நினைச்சு பார்க்கலங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சதுங்க. என்னதான் சொந்தமா இருந்தாலும் பணம் காசு கணக்கு வழக்கு எல்லாம் தனிதான் புரிஞ்சுக்கிட்டேன். வேலு, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த விஷயம் எதுவும் அண்ணன் அக்காவுக்கு தெரியாம இருந்தா போதும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துருங்க. சாப்பாட்டுக்கு காசு கேட்டாங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது, அண்ணன் உடஞ்சு போயிடுவாருங்க. ஏதோ இந்த ஹோட்டல் சாப்பாட்டை வச்சுதான் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லைங்க. வாங்க. கீர்த்தி, எப்போ இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களே, இன்னும் காணோம்? மா, எப்ப வந்தா என்ன? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம விட மாட்டாரு. இரு. ஏமா, எதுக்குமா இந்நேரத்துக்கு திரு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான்?
எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? வந்ததும் வராததுமா வேலு வந்துட்டானான்னு கேட்டா. இல்லைன்னு சொன்னதும் அவன் அங்கேயே உக்காந்துட்டான். என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ, இன்னைக்கு என்ன குத்த பார்க்கணும்னு இருக்கோ? என்னம்மா, என்ன ஏதுன்னு தெரியாம எதுக்கு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேலு வரட்டும், என்ன ஏதுன்னு தெரியும்ல. ம். ஏய், வேலு வந்துட்டான்டி. வேலு நில்லு. என்னண்ணே? இந்த புடி. அண்ணே, என்னண்ணே? என்ன பாக்குற? இத்தனை நாளா உன் கையால சமைச்சு எங்க ஹோட்டலுக்கு வந்த சாப்பாடுக்கான பணம் இது. அண்ணே, இப்ப எதுக்குண்ணே இதெல்லாம்? இங்க பாரு, ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல விரும்பல. இனிமே உன் ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்டோட வாசனை கூட என் ஹோட்டல் பக்கம் வரக்கூடாது. மா, என்னடி ஆச்சு? ஏன் இவ இப்படி பேசுறா? எனக்கும் ஒன்னும் தெரியலம்மா. மாமா, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னம்மா, எதுவுமே தெரியாத மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி நடிக்கிறீங்க? சூப்பர். காலையில உங்க அப்பாவை எங்க ஹோட்டலுக்கு அனுப்பி கொடுத்த சாப்பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். இப்போ இங்க வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் முகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சீங்களா? உங்க மனசுக்குள்ள ஒன்னையும் வெளியில ஒன்னையும் வச்சுட்டு பேசுறவங்கள பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. கீர்த்தி, வார்த்தையை அளந்து பேசு. என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் நாங்களே இங்க நிக்கிறோம். சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன, யாருக்கு ஒண்ணும் தெரியாது? உனக்கா? புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறவ தானே நீ?